ஹாய், வெல்கம் டு அடடடட அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஹெர்பல் டீ பண்ண போகிறோம். இந்த டீயோட மருத்துவ குணம் பார்த்திங்கன்னா, இது வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. டீக்கு பதில் இந்த ஆவாரம்பூ டீயை வந்து அவங்க வச்சு குடிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா, இதை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்னோட கம்ப்ளெக்ஷனும் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம ஆவாரம்பூ டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஆவாரம்பூ வந்து இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். இது வந்து அந்த பூவை வந்து காய வச்சு கிடைக்குது. இது வந்து நம்ம நாட்டு மருந்து கடையிலேயே வந்து கிடைக்கும் அந்த ஆவாரம்பூ. அதுக்கப்புறம் வந்து 2 கப்பு தண்ணி. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை நான் ஆன் பண்ணிடுறேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துடலாம். 2 கப் தண்ணி நான் சேர்க்குறேன். 2 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும். தண்ணி வந்து ஒரு 2 நிமிஷம் சூடாகட்டும். இப்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஆவாரம்பூ இந்த மாதிரி பூவே காய்ந்த பூவே கிடைக்கலன்னா வந்து ஆவாரம்பூ பொடி கிடைக்குது. அது பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி நாட்டு மருந்து கடையிலேயே உங்களுக்கு இதுவும் கிடைக்கும். இது வேறு பிராண்ட்ஸில் கூட கிடைக்கும். இப்போ இது எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி நம்ம மருதாணி பொடி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த பொடியையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து லைட்டாக இன்னும் ஒரு நிமிஷம் சூடாகட்டும். தண்ணி வந்து சூடாயிருச்சு. இப்போ கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். அதுக்கு வந்து ஒரு 4-5 பூ போட்டால் போதும். இவ்வளோ பூ போட்டால் போதும். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஆவாரம்பூ பொடி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த 2 கப் தண்ணிக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து ஒரு 1 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். அது வந்து நம்ம தண்ணி நல்லா கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது நல்லா குடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் வெதுப்பாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை குடிச்சிக்கலாம். இப்போ இது வந்து இந்த பூ இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த பூவை போட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே இப்போ பார்த்தாலே தெரியும், தண்ணி கலர்லாம் நல்லா மாறுது. இந்த பூவோட சாரெல்லாம் வந்து தண்ணியில் நல்லா இறங்கிட்டுருக்கு. இன்னும் ஒரு நிமிஷம் இது நல்லா இப்படி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியும் வந்து கொஞ்சம் லைட்டாக வற்றி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாத்திரத்தை வந்து ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போது நல்லா தண்ணி கலர் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி ஒரு கிளாஸில் மாற்றிடலாம். இப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம வடிகட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆவாரம்பூ டீ வந்து தயாராகிருச்சு. இப்போ இந்த டீ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பூவை போட்டு செஞ்சுருக்கோம், காஞ்ச பூ. அதனால் வந்து இந்த கலர் இப்படி இருக்குது. இதுவே நீங்கள் பொடி போட்டு பண்ணிங்கன்னா அந்த பொடி வந்து நம்மளுக்கு ஒரு இந்த மருதாணி கலரில் தான் இருக்கும். அது நம்ம தண்ணியில் போட்டால் என்ன கலர் வருமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக க்ரீன் டீ குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட் தான் இருக்கும். அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தேன் கலந்து குடிச்சிக்கலாம். ஆனால் இதை நீங்கள் அப்படியே குடிக்கலாம், நல்லா தான் இருக்கும். க்ரீன் டீ குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.